ஆண்டவரும் உலக இரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We wish everyone a happy new year through the Father, Son and the Holy Spirit. இந்த காலை வேளையிலே In this early morning, கடந்த வருடம் முழுவதுமாய் காப்பாற்றின தேவனுக்கு the last year who completely taken care of us, எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே உண்டாவதாக. we all give you glory and honor to the Lord only. இந்த 2025 வருடத்திலே அதிகாலை வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் வரும்படி கர்த்தர் உதவி செய்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். We would like to thank God because He's brought us in the early morning in this new year of 2025. சபையாரும் குடும்பத்தாரும் இந்த ஆன்லைன் மூலமாக பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் மீண்டுமாய் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Again, we would like to wish a happy new year for our church members and the believers who's watching this program this early morning. இந்த வருடத்தின் துவக்க நாளிலே தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்களுக்காய் நாம் ஜெபிப்போம். We're going to pray for the new promised word for this new year, and we're going to pray for that. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Gracious Heavenly Father, thank you for this early morning. 2024 வருடம் முழுவதுமாய் எங்களை காப்பாற்றி எல்லா விதத்திலும் எங்களை வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. Thank you for taking care of us in 2024 everywhere and wherever we go, Lord. இந்த 2025 வருடத்திலே முதல் நாளிலே கால் எடுத்து வைக்கக்கூடிய தேவன் அனுக்கிரகம் செய்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for giving us a grace and leading us in this new year of 2025. உன்னுடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறாதது. Your promised word will never change. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒழிந்து போகாது என்று சொன்ன வாக்குத்தத்த வசனத்தின்படி As the word may pass away, the word may pass away, but the heavenly word will never pass away, the word says. இந்த வருடத்திற்குரிய வாக்குத்தத்த வசனங்களுக்காய் நான் நன்றி செலுத்துகிறோம். We would like to thank God for this year's promise of the month word. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். You speak, we listen to you. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. In the name of the Lord Jesus Christ. ஆமென். Amen. நண்பார்ந்தவர்களே, My beloved people, இயேசுவின் நாமத்தினால் மீண்டுமாய் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். again we wish you a happy new year in the Lord. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் If you read Isaiah chapter 30, 30ஆம் அதிகாரத்திலே Isaiah 30, 21வது வசனம் நமக்கு வாக்குத்தத்த வசனமாய் தேவன் நமக்கு கொடுக்கிறார். 21st verse, the word says, இந்த வசனம் என்ன what சொல்லுகிறது? is the word saying to us? நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். Whether you turn to the right or to the left, your ears will hear a voice behind you saying, this is the way, walk in it. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, இதுவே வழி, this is the way, இதிலே நடங்கள். you need to walk on it. கர்த்தர் சொல்லுகிற வழியிலே நாம் நடப்போம் என்று சொன்னார். When you walk the Lord, it says, இந்த வருடம் முழுவதுமாய் in this full year, கர்த்தர் நம்மை அருமையாய் நடத்த போகிறார். the Lord is going to lead us. உலகத்திலே எல்லா இடங்களிலும் In the world, every place, நன்மை தீமை இரண்டும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. there are two things are going, good and evil. என்னை கேட்பேன் என்று சொன்னால், When you ask me, என்னுடைய அனுபவத்தில் சொல்ல போவோம் my என்று சொன்னால், experience, if I tell you, தேவனால் அதிகமாய் நன்மைகளை பெற்றிருக்கிறோம். we have received more good things from the God. ஆனால் இந்த உலகத்தில் வரக்கூடிய தீமையிலிருந்து எத்தனையோ காரியங்களில் கர்த்தர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். But so many evil things have come on our way, but the Lord has protected us. ஆதலால் நீயும் நானும் You and me. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, If you're watching this program, my people, God's servants, சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, God's people in this church, குடும்பத்தாரை நண்பர்களே, my friends and family, கர்த்தர் சொல்லுகிறார், the Lord says, இதுவே வழி. this is the way. எது வழி? What is the way? ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும். I need to ask you a question. யோசுவாவின் புத்தகத்திலே In the book of முதல் Joshua, அதிகாரத்திலே first chapter, 8வது வசனத்திலே 8th verse, கர்த்தர் நமக்கு இதுவே வழி என்று the சொல்லுகிறார். Lord says, this is the way. அது என்ன வழி? What is the way? வாசிக்கிறேன், கவனியுங்கள். I'm going to read that. யோசுவாவின் புத்தகம் Joshua, 1ஆம் அதிகாரம் first chapter, 8வது இறைவசனம். 8th verse. I would இந்த like to நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதிலே எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். Amen. Do not let the book of the law depart from your mouth. Meditate on it day and night, so that you may be careful to everywhere it is written. Then you will be prosper and successful. இதுவே வழி என்று சொன்னவர். This is the way, the Lord நீ says. வலதுபுற சாயும் பொழுது When you
fall on the left, இடதுபுற சாயும் பொழுது if you fall on the right, உனக்கு உதவி செய்கிறது ஒன்றே ஒன்று. there is one thing that is going to help you. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை This book which is law, which is written, நீயும் நானும் கேட்டு we need to listen to the word of God. அதன்படி நடப்போம் என்று சொன்னார். When you obey as to the word, வேதம் சொல்லுகிறது, the word of God says, நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், you will be a knowledgeable and prosperous உன் person. வழியை நீ தான் வாய்க்க செய்ய போகிறாய். In your way, you are the one who is going to lead. காரணம் என்ன? What is the reason? கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Because the Lord has taught us. இதுவே வழி, This is the way. இந்த வழியிலே நடங்க. You need to walk on these ways. சங்கீதம் 32 அதிகாரத்தில் If you read Psalms chapter 32, 8வது வசனம் சொல்லுகிறது, 8th verse it says, நான் உனக்கு போதித்து whatever I teach you, நீ நடக்க வேண்டிய வழியை whatever you need to lead, நான் உனக்கு காட்டுவேன். I will show you. ஆமென். கர்மையானவர்களே, Yes, my people. நாம் போகிற வழி நமக்கு சில நேரங்களில் தெரிவதில்லை. Sometimes we do not know which way we are going. தவறான பாதையிலே நடந்து போய் விடுவோம். We are going in a wrong way. நம்ம அறியாமலே சில நேரங்களில் தவறி விழுந்து விடுவோம். Sometimes we may fall down. தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து விடுவோம். We may be leading the life which God doesn't like us. அதனால தான் நம்மை உண்டாக்கின தேவன், That is the reason the God who created நம்மை us, சிருஷ்டித்த the தேவன், God who created நம்மை us, நேசிக்கிற the தேவன், Lord who loves us, நம்மை ஆசீர்வதிக்கிற the தேவன், Lord who blesses அவர் us. சொல்லுகிறார், He says, நான் உனக்கு போதித்து I will teach you நீ நடக்க வேண்டிய வழியை what you need to go. நான் உனக்கு காட்டுவேன் I என்று will சொல்லி. show you the way. ஆமென். Yes, my people. அவர் காட்டுகிற வழியிலே நாம் நடப்போம் என்று சொன்னார். If the Lord shows the way, if we walk on that நாம் way, எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை நம்மால் அனுபவிக்க முடியும். whatever the blessings you need, that can be experienced. அதனால்தான் ஏசாயா 55 அதிகாரத்திலே That is the reason Isaiah 55, 8-9 வசனங்கள் சொல்லுகிறது, 8:1 it says, நம்முடைய நினைவுகள் வேறு, our plans are different. அவருடைய நினைவு வேறு, His plans are different. நம்முடைய வழிகள் வேறு, Our ways are different. தேவனுடைய வழி வேறு. The God's ways are different. அதனால் தேவனுடைய வழியிலே நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது, When you go in the God's way, அந்த வழியிலே நாம் நடக்கும்போது, when you walk on those ways, இந்த வருடத்திலே in this year, நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை whatever you wanted to get blessings, கர்த்தர் நமக்கு அருள் செய்வாராக. the Lord will send the blessings to us. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, That is the reason the word of God says, சங்கீதம் 15 அதிகாரத்திலே read Psalm chapter ஒரு 15, அறிவுரை நமக்கு கொடுக்கப்படுகிறது. if you want instruction, இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு வேத you சத்தியம். need to carefully listen to இன்று this. அநேகருக்கு இது புரிவதே இல்லை. Today many people are not understanding. எடுத்தவர்கள் வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். Read this word of God. சங்கீதம் 15 அதிகாரத்திலே Psalm chapter 15, 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? 5th verse it says, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும். you should not give your money for an interest. பாத்தீங்களா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? You know what the Lord says? அவர் வழி என்ன சொல்லுகிறது? What his way says? தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடாமலும் The person who has money, you should not give it an interest. குற்றம் செய்யாதவனுக்கு விரோதமாய் You have committed mistake, பரிதானம் வாங்காமலும் you should not ask more interest. இருக்கிறவன் The person who is there, நம்முடைய சொந்த பணத்தை, we have our money, நாம் சம்பாதித்த பணத்தை we earned the money, மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம். we can give them freely. ஆனால் வேதம் சொல்லுகிறது, But the word of God says, வட்டிக்கு கொடுக்காதே. you should not give for அதிக interest. வட்டியை கொடுத்து அநேகருக்கு கண்ணீர் வடிக்கிறார்கள். Give them in a high interest and they are getting tears. That was இந்த God said, don't do that. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, People are watching this program. மற்றவர்கள் வட்டிக்கு அதிகமாய் கொடுத்து அவர்கள் வாங்குகிறார்கள், அது அவர்களுக்கு தெரியாது. Many people are giving high interest and they're taking the money. They do not know that. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் But the people, God's people, வட்டிக்கு கொடுக்காதே என்று சொல்லுகிறார். and the Lord says, don't give for an interest. உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்தாரா? God has blessed you. ஒருவருக்கு உதவி செய்யுங்க. You go and help other people. அவர் திரும்பி கொடுக்கும் பொழுது வாங்கிக் கொள்ளுங்க. When they give you back, take it back. ஆனால் வட்டி அதிகமாய் கொடுத்து When you give lot of interest, அவர்கள் வேதனைப்படும் போது there is a lot of problems. நாம் வழி விட்டு விலகி போகிறோம். We go away from that. இரண்டாவதாக Secondly, பல இடங்களிலே பல அதிகாரத்திலே நாம் வேலை செய்கிறோம். many people are working in many responsible அந்த jobs. இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? What does the word says? குற்றம் செய்யாதவர்களுக்கு விரோதமாக, The person who's not committed wrong things, குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாக, against the wrong person, பரிதானம் வாங்காமலும் by taking the money, லஞ்சம் வாங்காமல் taking a bribe. இருக்க வேண்டும் என்று கர்த்தர் The விரும்புகிறார். Lord wants you not to take the bribe. அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத வழியை நாம் நடப்ப வேண்டும் When you சொன்னால் are going the way which God doesn't like it, கர்த்தர் சொல்லுகிறார், God says நீ அசைக்கப்படக்கூடாதா? you should not be changed. நீ நிலைத்திருக்க வேண்டுமா? You need to be strong enough என்னிடத்திலிருந்து பரிபூர்ண ஆசீர்வாதம் வர வேண்டுமா? to get the more blessings from me. இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. This kind of
person will never be shaken. எப்படி செய்கிறவன்? Which kind of person? பணத்தை வட்டிக்கு கொடாமல், The person should not give interest. லஞ்சம் He வாங்காமல் should not take bribes. இருக்கிறவனை The person who lives, எந்த சக்தியும் அவனை அசைக்க முடியாது. no power can touch him. தேவன் அவனை The ஆசீர்வதிக்கிறார். Lord will bless him. ஆதலால் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே எழுதியிருக்கிற வார்த்தையின்படி As is written in this book of law, நாம் கவனமாய் கேட்டு if you listen carefully, அதன்படி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் you live accordingly, நம்முடைய வழிகளை கர்த்தர் வாய்க்க and செய்வார். the Lord will lead us the right way. நாம் இந்த உலகத்திலே புத்திமானாய் நடந்து கொள்வோம். In this earth, we should be a knowledgeable person. நம்மால் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Because of us, many people should be blessed. நாமும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். We will also be blessed by the Lord. இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். This is what the Lord wants. அதனால்தான் சொல்லுகிறார், That is the reason the உங்கள் Lord வழி says, வேறு, your ways are என்னுடைய different. வழி வேறு என்று My சொல்லி. ways are different. அதோடு மாத்திரமல்ல, Not only that, இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை கோடி மக்களும் in this throes of this world, people இந்த living, உலக வாழ்க்கை முடிக்கும் பொழுது when they're finishing their lifespan, நித்திய வாழ்க்கை போக வேண்டும் என்று விரும்புகிறார். when they go to the eternal life, விரும்புகிறார்கள். they wanted to go to the eternal life. யாரும் நரகத்துக்கு போவது விரும்புவதே இல்லை. Nobody wants to go to hell. மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே You read Matthew chapter 7. 14வது வசனம் சொல்லுகிறது, Because it says, இதோ கேட்டு ஜீவனுக்கு போகிற வழி, the people who go for a life, ஜீவனுக்கு போகிற வழி, but there's a way for the life, நித்திய வாழ்வுக்கு என்று போகிற வழி, the eternal life is அது going, இடுக்கமாய் that இருக்கிறது. is very narrow. அது நெருக்கமாய் இருக்கிறது. It is very closer. ஏன் அது இடுக்கமாய் Why இருக்கிறது? it is narrow? ஏன் அது நெருக்கமாய் Why it இருக்கிறது? is very closer? காரணம் என்னவென்று சொன்னால், What's the reason for that? தேவனுடைய வார்த்தையின்படி வாழும்பொழுது, When you living your life in God's word, தேவன் காட்டுகிற இதுவே வழி என்று சொல்லும் பொழுது the Lord said, this is the way. நம்மால் அப்படி வாழ முடிவதில்லை. We cannot live like that. பாருங்கள், சில நேரங்களில் இந்த தவறை செய்யாதீர்கள் என்று கர்த்தர் The சொல்லுவார். Lord says, don't do mistakes. அதுதான் நமக்கு நெருக்கமா That இருக்கிறது. is what it is very, very closer. உன் சுயத்தை விட்டுவிடு என்று The சொல்லுவார். Lord said, live yourself. உன்னுடைய சுய எண்ணங்களை விட்டுவிடு என்று Whatever சொல்லுவார். your interest, live that. மற்றவர்களை மதி என்று You சொல்லுவார். shall respect the people. மற்றவர்களை மன்னி என்று You சொல்லுவார். shall forgive the people. உன்னை நேசிக்காதவர்களை நேசி என்று People சொல்லுவார். who don't love you, you love them. இதுதான் நமக்கு நெருக்கமா It's இருக்கிறது. all have been narrow, little closer. அநேகர் நெருக்கம் என்று சொன்ன உடனே It is very closer. That means ஏதோ பரலோகத்துக்கு போகிற வழி ரொம்ப செருகிய வழி என்று நினைக்கிறார்கள். people think that to go to heaven is very closer. அது அல்ல. That is not the way. தேவன் சொல்லுகிற வார்த்தை தான் நமக்கு கேட்கும் பொழுது The Lord's word is the one when you listen, நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. you are not able to accept that. அதான் இயேசு இந்த பூமியில வாழ்வது சொன்னார். But that is the reason when Lord lived in this earth. என்னை பின்பற்ற விரும்புகிறாயா? The person who wants to follow me தன்னைத்தான் வெறுத்து against yourself, தன் சிலுவை சுமந்து கொண்டு வா. you need to take your own cross. அப்ப இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் When the person wants to lead Jesus, பணத்தை வட்டிக்கு கொடுக்க கூடாது, should not give high interest. லஞ்சம் வாங்கக்கூடாது, Should not take bribes. மற்றவர்களுடைய நன்மை செய்ய வேண்டும், Do good things. தீமை செய்தவர்களை மன்னிக்க வேண்டும், People doing enmity, do a good thing for நம்மை them. வெறுக்கிறவர்களை அரவணைக்க வேண்டும். People are doing wrong to us, we need to யார் get closer to them. யாரெல்லாம் நம்ம பகைக்கிறார்களோ Whoever is against us, அவர்களை ஆசீர்வதிம் என்று ஜெபிக்க we வேண்டும். need to pray for their blessings. இது கர்த்தருடைய வழி. This is what the Lord நம்முடைய ways. வழி என்ன? What is our அவர்களை way? மன்னிக்க கூடாது, We should not forgive அவர்களை them. நேசிக்க We கூடாது. should not love them. நமக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுக் We should கொள்கிறோம். create our circle in நான் என் us. குடும்பம் என்று அதற்குள்ளே வாழ்கிறோம். I and my family should live inside the circle. பக்கத்து வீட்டாரை கூட We நேசிப்பதில்லை. will not love the next house too. நம்ம அநேக வாக்குத்தத்தங்கள் என்று சொன்ன உடனே It said many promised ஓ words. ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று விரும்புகிறோம். We will ask for more blessings. ஆசீர்வாதம் தேவன் கொடுக்க தயாராக இருக்கிறார். God is ready to give the blessing to you. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? What he says, இதுவே வழி, this is the way. இதிலே நடங்கள். You need to walk on these நீ ways. வலதுபுற சாயும் பொழுது, You may fall on the left, நீ இடதுபுற சாயும் பொழுது, you may fall on the right. இதுதான் வழி என்று நான் காட்டுகிறேன். This is the way I show you. அந்த வழியில நீங்கள் நானும் நடப்பேன் என்று சொன்னால் You and me walk on those ways. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து The Lord will bless us. அவரும் மகிழ்வார். He will also glorify. நம்முடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியா இருக்கும். Our lives also will be happy. ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க பிரயாசப்படுகிறேன். I would like to tell you one example. அது எப்படி ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வாதம் கொண்டு வரப்படுகிறது. How the blessing comes to us. ஒன்று ராஜாக்களின் புத்தகம் You read 1 King. முதல் 16 வசனங்களை
தொடர்ச்சியா நீங்கள் The வாசிங்க. beginning 14 verse, if you read that, 1 ராஜாக்கள் 1 King, 17ஆம் அதிகாரம் 17th chapter, 1 16 முடிய 1 to 16. இதுல 7 சம்பவங்கள் நடப்பதை பார்க்கலாம். Here we see 7 things happening. முதல் 1 4 முடிய 1 to 4, வேதம் என்ன the சொல்லுகிறது? word of God says, இதோ எலியா தீர்க்கதரிசி Elijah, the prophet, ஆகாபிடத்துல போய் he goes to the Ahab, தேசத்திலே மழை வராது there will no be more rain. என்று சொன்ன உடனே And he says, இதோ தேவனுடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி Elia heard this word. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, நீ அவனுக்கு சொல்லிவிட்டாய், you have told him, இப்போது நான் சொல்லுகிற இடத்திற்கு நீ போ, you go to the place where I tell you. கேரியா தாட்சக்கரையிலே நீ போய் தங்கியிரு என்று சொல்லுகிறார். Go stay in a Keria valley. அங்க இருக்கிற தண்ணீரை நீ குடி என்று சொல்லுகிறார். Go and drink that water there. இதோ அவன் அங்கே போகிறான். He goes there. இது என்ன? What is this? தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். Because he listens to the word of நீ the Lord. தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது Listen to the word of the Lord. அவர் சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் நமக்கு வந்து நிறைவேறும். When you listen to the word of God, the blessings will come unto you. அவன் அங்கே போய் தங்கி இருக்கிறான். He goes and stays there. கர்த்தர் சொல்லுகிறார், God says, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், when you drink the valley water, அங்கே உன்னை போஷிக்க there you will have a feed. காகங்களுக்கு கட்டளையிடுவேன். I will send crows to feed you. எப்பொழுது கட்டளையிடுவார்? I will command the crows to feed you. மழை வரக்கூடாது என்று சொல்லிவிட்டாய். When Isaiah told that the rain will not come. தேசம் முழுவதுமாய் பாவத்தில் மூழ்கி இருக்கிறது. Because the whole world into sin. அதனால் ஜெபித்து மழை வராதபடி தடை செய்திருக்கிறோம். Because we prayed and we stopped the rain. ஏன் இந்த தேவன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று எலியா மிகவும் வைராக்கியமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. Elijah wants to make sure that the Lord is so powerful, he prayed not the rain to come. அப்ப என்ன நடக்கிறது? What happens there? இப்போ தேசத்திலே தேவன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? People should understand who is the Lord. தேசத்திலே மழை வராதபடி தடை செய்யப்பட வேண்டுமா? Because the world should not get the rain, so that is the reason. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord நீ says, கேரியா ஆற்றங்கரையில போய் தங்கி இரு. you go to the Keria valley. அந்த ஆற்றங்கரையில இருக்கிற தண்ணீரை குடித்துக்கொள். You go and drink that water. நான் காகங்களுக்கு I கட்டளையிடுவேன். will command the crows. அப்ப இது என்ன நடக்க போறது? What is going to happen? காகங்கள் அவனுக்கு காலையிலும் மாலையிலும் அவனுக்கு இறைச்சி அப்பம் கொண்டு வருகிறது. And the crow gets the food for morning and evening. அந்த அப்பமும் இறைச்சி எப்பொழுது வந்தது? When did the food come from? எலியா ஆற்றங்கரையில போய் தேவன் சொன்ன வார்த்தையின்படி அவன் போய் தங்கி When இருந்தான். he obeyed the word of the Lord and he stayed near the valley. அதில் அவர் ஒரு வழி காட்டுகிறார். He shows a way. அந்த வழியிலே போய் எலியா தங்கினான். When he went in that way, இப்போது தேவனுடைய வார்த்தை now the words God's word, காகங்களுக்கு and கட்டளையிட்டு the God commands the crow. அவைகளிடத்தில் அப்பமும் இறைச்சி கொடுத்து அனுப்புகிறார். And God sends the food and the meat through the crow. எப்படி நடக்கிறது How பாருங்க. it happens? See, நாட்கள் கடந்தது, the days passed மழை away. வரவில்லை. The rain did not மழை come. வராதனால Because the rain did not இப்ப come. ஆற்றங்கரையில இருக்கிற தண்ணி வற்றி போகிறது. And now the water in the valley has been drained up. இப்போது கர்த்தர் மீண்டுமாய் அவனை கூப்பிட்டு சொல்லுகிறார், And the Lord calls Elijah. நீ எழுந்து சீதோனுக்கு சாரிபாத் ஊருக்கு போ, Get up and go to Sidon and Sarepta. அங்கே தங்கியிரு, You go stay there அங்கே உன்னை பராமரிக்கும்படி to take care of you. அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். I have given a command to the widow to take care of you. இந்த 9வது வசனத்தை கவனிக்க You வேண்டும். need to listen, understand the 9th verse. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் You need to go to Sidon, the next place of Sarepta's house. அங்கே நீ தங்கியிரு, You need to stay in that house. உன்னை பராமரிக்கும்படி. Take care of you. இன்றைக்கு அதைத்தான் சொல்லுகிறார். They also got it. தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி When you listen to the word of God, நாம் நடப்போம் என்று when சொன்னால் you walk in that way, நமக்கு ஆண்டவர் எங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த ஆசீர்வாதம் நம்மை வந்து அடையும். wherever the Lord has kept the blessings, you go there, you will receive the blessings. இந்த வருடத்திலே வாக்குத்தத்த வசனங்கள் நிறைவேற வேண்டுமா? In this year, the promised word should be received. இதுவே வழி என்று சொல்லுகிறார். This is the way. ஒருவேளை எலியா தேவனை பார்த்து கேட்டிருக்கலாம், Maybe Elijah would have asked God, ஒரு பணக்கார வீட்டுக்கு அனுப்பக்கூடாதா? I want to send to the rich family's house. வசதி படைத்த இடத்திற்கு அனுப்பக்கூடாதா? I want to send to the rich family's place. ஏற்கனவே கணவனை இழந்திருக்கிற ஒரு பெண்ணிடத்தில் அனுப்புகிறாயே, Now you're sending a person to a woman who is widow, lost அங்கே என்ன husband. இருக்கும்? What will be there? ஒன்றும் கேட்கவில்லை. Nothing, he did not ask. சொன்ன வார்த்தையை அவன் கீழ்ப்படிந்து He புறப்பட்டு போனான். listened to the word of God, he went to that place. அதனால நம்முடைய வழி வேறு, அவருடைய வழி வேறு. That's the reason his ways are different, now God's ways are different. நான் அந்த விதவைக்கு கட்டளையிட்டேன் சொல்லுகிறார். He says, I have commanded the women. அப்ப இவனை அனுப்புவதற்கு முன்பதாகவே Before sending this person அந்த there, சாரிபாத் விதவையோடு கூட கர்த்தர் பேசிவிட்டார். because the God has spoken to the Sarepta, the widow. என்னுடைய ஊழியக்காரனாகிய மகன் வருகிறான் எலியா. My
God's servant is coming there. நீ அவனை போஷிக்க You வேண்டும் need to take care of him. என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். Given the commandment to அவன் God. புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனான். And he also got up and went to அந்த Saripat's house. பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது There is the way which is entrance. அங்கு ஒரு விதவை விறகு பெருக்கிக் கொண்டிருந்தார். There one woman, widow, was picking the woods. அந்த பெண்மணியை கூப்பிட்டு He called that woman. கொஞ்சம் தண்ணீர் கொடு என்று Give me கேட்கிறார். some water. பார்த்தீர்களா? Just see that. கூப்பிட்டு கேட்டவுடனே When he asked கொண்டு water, வர அவன் போகிற போது when he went to go inside of the அவளை house, நோக்கி கூப்பிட்டு and also she asked, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே கொண்டு வா என்று and சொன்னார். also get some bread in your hand. இங்கதான் நம்முடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பது தெரிந்து கொள்ள In போகிறோம். this word only you will understand whether you really obeying the God's word. 12வது வசனம் என்ன சொல்லுகிறது? 12th verse it says, அவர் தன்னுடைய பிரச்சனையை சொல்லுகிறார். and she started telling her problems. அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் களஞ்சியத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் அடையும் இல்லை. உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு கட்டைகளை பெருக்க நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். The lady started telling that I have 2 vessels. One vessel had little flour, another vessel had little oil. Where we have only little, so I have come for my son and myself to take this, split the woods, prepare a food, eat and die. That is the reason I came to this place. கடைசி நேரம். It is the last minute. அவரிடத்தில் வேறு ஒன்றும் இல்லை. There is nothing in her hand. இருக்கிற கொஞ்சம் எண்ணெய், There was little oil, ஒரு பிடி a மாவு, little bit of flour. இதுதான் கடைசி That உணவு. is the last இதை bread. விட்ட வேற வழியே இல்லை. There is no other way. இது சாப்பிட்ட பிறகு After eating that, எவ்வளவு நாள் ஜீவன் இருக்கிறதோ how far we live, இருந்து அதன் பிறகு நாம் மடிந்து போகலாம். then we will start dying. கடைசி முடிவு. That is the last end. இந்த நேரத்திலே In this time, தேவனுடைய மனுஷன் வந்து சொல்லுகிறார், God's man says, எனக்கு கொஞ்சம் தண்ணீரும் கொடு, you give me some oil, நீ செய்கிற அப்பத்திலே ஒரு துண்டு எனக்கும் கொடு, and also a half bread you have. நானும் பசியாய்தான் வந்திருக்கிறேன் Even I am hungry. சொல்லுகிறார். He says. உடனே என்ன நடந்தது? So what happened there? அந்த பெண்மணி புறப்பட்டு போய் The women got up. எலியா அவளை பார்த்து Elia saw அவள் that. பிரச்சனையை சொன்ன உடனே He started telling எலியா அவளுக்கு ஒரு தைரியமூட்டு வார்த்தைகளை சொல்லுகிறார். the strengthened word that Elia gives to her. பயப்படாதே, Don't be afraid. நீ போய் You go. உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. As per your word, you go get prepared. நீ என்ன சொன்னாய்? What do you say? எனக்கும் என் மகனுக்கும் மாத்திரம் இருக்கிறது, For me and my son, we have food. அதை சாப்பிட்டு நாங்கள் சாக போகிறோம் என்று சொல்லினாய். After eating that, we are going to die. That's உன்னுடைய what- வார்த்தையின்படி நீ ஆயத்தப்படுத்து. You prepare as you told. ஆனால் பயப்படாதே. Don't be afraid. காரணம் என்ன? What is the reason? பயப்படாதே. You don't be afraid. இப்போது சொல்லுகிறார், Now he says, ஆனாலும் even then, நீ ஆயத்தப்படுத்தின பிறகு, after preparing that, முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடை பண்ணி first thing fruit you get it to me. என்னிடத்திலே கொண்டு வா, You get it unto me. பின்பு உனக்கும் உன் குமாரனும் சாப்பிடலாம். Let later you and your son can eat. நண்பார்ந்தவர்களே, My people, நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குது? how's our heart? இடத்துல ஒன்றுமே இல்லை. I don't have anything. நான் எதை கொடுப்பேன்? What will I give? என்னத்தை கொடுப்பேன்? What will I give? இருக்கிறது இது I மட்டும்தான். have little. எப்படி கொடுப்பேன் How என்று will I யோசிக்கிறீர்களா? give you a கர்த்தர் சொல்லுகிறார், இதுதான் வழி. This is the way. அவருடைய வார்த்தை விசுவாசித்த அந்த வார்த்தையின்படி நடந்தால் Listen to his word and you walk through that way. இந்த உலகத்திலே எந்த மனிதனும் எந்த விஞ்ஞானம் செய்யக்கூடாத அற்புதம் உன்னுடைய வீட்டிலே நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே நடக்கும். Whatever the world cannot perform, the miracles or scientifically cannot do, the Lord will perform a miracle in your house. உலகமே பஞ்சத்தில் இருக்கலாம். Maybe a whole world is to famine. அநேகருக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம். Many people would have lost their jobs. என் வாழ்க்கையிலே நடக்குமா நடக்காதா என்று கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். Many people who think that this will happen or not happen, they may be thinking about it. கர்த்தர் உன்னை பார்த்து நம்மை பார்த்து But சொல்லுகிறார், the Lord is watching you and me and saying, பயப்படாதே, don't be afraid. பயப்படாதே. Don't be afraid. முதலாவது என்னுடைய வார்த்தைக்கு இடம் கொடு. You give first place to my word of God. இதைத்தான் அந்த சாரிபாத் விதவை செய்தார். This is what the Saripat's wife listened. அவர் சொன்னபடி ஆயத்தப்படுத்தினார். She prepared herself தான் உட்கொள்வதற்கு முன்பதாக for eating. இதோ தேவ மனுஷனுக்கு ஒரு துண்டை கொடுத்தார். Before eating herself, she gave அவர் her bread. சாப்பிட்டு விட்டு He gave a bread to her. வேதம் சொல்லுகிறது, The word of God says, கர்த்தர் தேசத்தின் மேலே மழை கட்டளையும் நாள் மட்டும் பானையின் மாவு சரிவாக போகவில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். He was telling because the rain did not come till then there was flour and oil was completely overfilled, and this is what the Lord says. He says தேசத்தில் எத்தனை வருஷம் மழை வரவில்லை? how many years the rain did not come? 3 வருடம் 6 மாதம் மழை வரவே இல்லை. 3 years 6 months the rain did not come. அந்த 3 வருஷம் 6 மாதம் 3 years 6 months கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் வைத்துக்கொண்டு there was little flour, little oil. சாப்பிட்டு சாக வேண்டும் என்று இருக்கிறவர்களை The person who wants to eat and die கர்த்தர் மழை வருகிற நாள் வரைக்கும் till the rain comes. சாரிபாத் வீட்டிலே In Saliba's house எண்ணெய் குறையவில்லை, the oil did not empty, மாவு குறையவில்லை. the flour did not get empty. வேதம் சொல்லுகிறது The word of God says அவன் போய் எலியா சொற்படி செய்தார். because she listened to Eliya's word, அவனும் he இவனும் and she அவன் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். many days they started eating. இவர்கள் 2 பேர் மட்டும் சாப்பிடவில்லை. They did not eat, only 2 people. அந்த வீட்டிலே வந்து எவ்வளவு பேர் இருந்தார்கள் என்று தெரியாது. How many people were there more? அத்தனை பேரும் சாப்பிட்டார்கள். All other people also had. ஆமென் கர்மயானவர்களே, Yes, my இந்த people. வார்த்தை கேட்கிற தேவனுடைய ஜனங்களே, People are listening to the word. தயவு செய்து தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்கள். First give first preference to the Lord. நீ வலதுபுற சாயும் பொழுது, You may follow the left நீ or இடதுபுற சாயும் பொழுது left or right. இதுவே வழி என்று The காட்டுகிறார். Lord said this is the way. அவர் காட்டுகிற பாதையை நீ நான் நடப்ப வேண்டும் When you சொன்னார். start walking in the way which you are walking இந்த in 2025 வருடத்திலே 2025, எதையெல்லாம் நடக்காது என்று சொன்னாயோ, whatever you think it will not happen. இதோ நான் வாழ்வதை விட சாவதெல்லாம் என்று நினைத்தாயோ, You may think that before living I should die. சாரிபாத் விதவை அதை தான் நினைத்தார். Saliba's widow thought about it. சாக வேண்டும் என்று நினைத்த சாரிபாத் விதவை He wants to die. வாழ வைத்த The தெய்வம் Lord made to live. இன்றைக்கு உங்களையும் வாழ வைப்பார். Today He will make you to live. வாழ்க்கையை தொலைத்திருக்கிறீர்களா? Have you lost your life? வாழ்க்கையை Have இழந்திருக்கிறீர்களா? you lost your life? வேலை Have இழந்திருக்கிறீர்களா? you lost your work? பணத்தை Have இழந்திருக்கிறீர்களா? you lost your தொழிலை finance? Have இழந்திருக்கிறீர்களா? you lost your business? பல காரியங்களை நஷ்டப்பட்டு Many இருக்கிறீர்களா? places you are going to failure. திருமணம் ஆகவில்லை என்று Are கவலைப்படுகிறீர்களா? you into the problem of not got wedding? திருமணமாகி பிள்ளை பாக்கியம் இல்லை என்று நினைக்கிறீர்களா? After marriage there's no child. Are you thinking? வேதம் சொல்லுகிறது, The word of God says, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி as per the law, the commandment which God is given, எழுதியிருக்கிறபடி as it is written, கவனமாய் கேட்டு you need to listen to the கவனமாய் word. வாசித்து You need to read, obey carefully. அதன்படி வாழ்வாய் என்று சொன்னார். And you live accordingly. உன் வாழ்க்கையை தடைப்பட்டு போனது அத்தனையும் Whatever is stopped in your life, இதுவே வழி என்று சொல்லி this is your way. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாரா. The Lord will bless you. கண்களை மூடி சிரம் தாழ்த்தி Let's close your eyes and calm down. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, Gracious Heavenly இந்த Father, காலை வேளைக்காய் நன்றி thank you செலுத்துகிறோம். for this early இந்த morning. வருடத்தின் முதல் நாளிலே This new year, first இந்த day. தேவனுடைய வார்த்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் சோதரிக்கிறோம். The people who are listening to the God's word, we bless those people, Lord. நீங்க சொன்னப்பட்டபடி, As you told, நீங்கள் என்ன சொன்னீர்களோ as whatever you said, அதன்படி உங்களுடைய பிள்ளைகள் வாழும்படி as the people should live. கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளை அபிஷேகிக்கும்படியா சொல்லுகிறோம். The Lord, the God should anoint these people. இந்த வார்த்தை விசுவாசிக்காதபடி, People should not lose their இந்த faith. வார்த்தை நம்பாதபடிக்கு They should not lose the faith, Lord. தடையா இருக்கிற All the obstacles. தடைகளை We break all the barriers. இயேசுவின் நாமத்தினால் We break all those barriers கடினப்படுத்துகிறோம். in the name of Jesus உம்முடைய Christ. நாமத்திலே In your name. உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க, In your name, the people should be blessed. வேத சட்டத்தின்படி வாழ As per the word of God, கர்த்தர் அருள் புரியும்படியாய் as a grace they should live. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். As the Father, Son, and the Holy Spirit, we bless them. கர்த்தர் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. Thank you for doing it that way. இதோ சாரிபாத்தின் விதவை வாழ வைத்த தேவன் You have made the Saripat's widow to live. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளை வாழ வைக்கும்படியா சொல்லிக்கிறோம். People are listening to the word of God. Make every people to live. கண்ணீரை துடைக்கும்படியா Wipe சொல்லிக்கிறோம். away the tears. வேதனை நீக்கும்படியா All சொல்லிக்கிறோம். the problems. கடன் பிரச்சனை மாற்றும்படியா All சொல்லிக்கிறோம். the financial crisis. கர்ப்பத்தில் கனி உண்டாகும்படியா We சொல்லிக்கிறோம். pray for the womb to be blessed. வேலை கிடைக்கும்படியா We சொல்லிக்கிறோம். pray for the job to be received. வாழ்க்கை அமையும்படியா We சொல்லிக்கிறோம். pray the life should be in the good state. உடைந்து போன குடும்பங்கள் ஒன்று சேர்க்கும்படியா The சொல்லிக்கிறோம். broken family should be united. உடைந்து போன நண்பர்கள் உறவுகள் மீண்டுமாய் தொடரட்டும் சுவாமி. The friends and family related which is broken, let it be united. கஷ்டப்பட்ட இடத்தில லாபம் வரும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. Where there is a loss, let there be a fruitful blessings, Lord. நீரே வழி என்று அறிந்து கொள்ளும்படி People should think that you are the way. உம்முடைய வார்த்தையின்படி வாழ்வது ஆசீர்வாதம் உண்டு என்று You should think that the people are living as the God's way. உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படி They should understand. தேவன் ஞானத்தை அருளி கொடுக்கும்படியாய் They should get the knowledge, Lord. பிதா குமார் பரிசுத்த நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். We bless those people with the Father, Son, and the Holy Spirit. இயேசுவின் நாமத்தினால் In the பிதாவே. name of Jesus. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை The Lord will ஆசீர்வதிப்பாராக. bless us. யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Everyone we wish a new year. மீண்டுமாய் முகமுகமாய் பார்க்கும் பொழுது When you see face to face, கர்த்தர் உங்களோடு
உங்களோடு நம்மோடு கூட இருப்பாரா? The Lord will be with you and me. அது வரைக்கும் நம்மோடு கூட இருப்பாரா? Till us will be with us. சமீபத்தில் இருந்தாலும் Maybe closer. தூரத்தில் இருந்தாலும் Maybe very far. கர்த்தர் உங்களோடு இருப்பாரா? The Lord will be with you. God bless you. The Lord God bless you.